நம்முடைய உறவு எப்படியாக இருக்கின்றது? கர்த்தரோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கின்ற உறவு, பிதாவோடு கூட இருக்கின்ற உறவு எப்படியாய் இருக்கின்றது என்று சீர்தூக்கி பார்த்து நீங்கள் கேட்கும் பொழுது அதை குமாரனில் பிதா மகிமை அடையும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எத்தனை பெரிய ஒரு பிளாங்க் செக் கொடுத்திருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம்ல? இல்லவே இல்லை பிரியமானவர்களே. பல வேளைகளிலே நாம ஒரு வசனத்தை தனியா எடுத்துக்கொண்டு அது சொல்றதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம சிந்திக்க தோணும். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு கடவுள் சொல்லியிருக்கார். நான் இதை கேட்க போறேன், அதை கேட்க போறேன். நோ நோ நோ. ஆண்டவர் அதற்கு முன்பதான வசனத்திலே சொல்லுகிறார், 13வது வசனத்திலே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இப்ப பாருங்க, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியான காரியத்தை நாம கேட்க வேண்டும். அப்போ இது ஒரு உறவை குறிக்கின்றது. It talks about relationship and alignment. நம்ம முதல்ல பார்க்கும்போது உறவு, நம்முடைய உறவு எப்படியாக இருக்கின்றது? கர்த்தரோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கின்ற உறவு, பிதாவோடு கூட இருக்கின்ற உறவு எப்படியாய் இருக்கின்றது என்று சீர்தூக்கி பார்த்து நீங்கள் கேட்கும் பொழுது அதை குமாரனில் பிதா மகிமை அடையும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள். மகிமையான காரியங்களை கேட்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய பாக்கியம் கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்கு ஆண்டவரே, ஆகிலும் உம் சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று உலக பிரகாரமான காரியங்கள் மாத்திரமில்ல, ஹெவன்லி காரியங்களை கூட நாம ஆண்டவரிடத்திலே அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் பிதாவிலே குமாரனிலே பிதா மகிமை அடையும்படியாக ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார் என்று இன்றைக்கு சத்தியத்தை உரைக்கின்றார். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது 15வது வசனத்துல, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள். ஆண்டவரிடத்திலே அன்பாய் இருக்கும் பொழுது we are obedient children. ஆண்டவரிடத்திலே obedient children-ஆக இருக்கும் பொழுது நம்முடைய உறவு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அந்த உறவு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் காரணத்தினாலே நாம ஆண்டவரிடத்திலே எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த ஒரு சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் தலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கிறீர். ஆனால் நாங்க கர்த்தாவே குமாரனில் பிதா மகிமை அடையும்படியான காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை ஆண்டவரே ஒருமனப்படுத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.